அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்ம ருது ஆனி 16 ஆங்கிலம் ஜூன் 30 திங்கட்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி இன்று காலை 9:30 மணி அளவு வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. மகம் நட்சத்திரம் இன்று காலை 7:15 மணி அளவு வரை. அதன் பிறகு பூர நட்சத்திரம். சித்தி நாம யோகம், பாலவம் நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைக்கான விசேஷம். இன்றைக்கு காலையில் 9:30 மணி அளவு வரைக்கும் வளர்பிறை பஞ்சமி திதி இருக்கிறது. அதன் பிறகு சஷ்டி. சஷ்டின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சஷ்டி முருகப்பெருமானுக்கானது. விரதம் இருக்க வேண்டியது, வழிபாடு செய்ய வேண்டியது. சஷ்டி அப்படின்னு சொன்னால் 6வது திதி என்பது அர்த்தம். சஷ்டின்னு சொன்னால் 6 முகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நாளாக இருக்கிறது. இதில் இந்த சஷ்டின்னு சொல்லக்கூடியது குமார சஷ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷத்தை பெறுகிறது. இதுபோல் இன்னும் ஒரு முறை கூட வரும். சஷ்டின்னு சொன்னால் நமக்கு ஸ்கந்த சஷ்டி, ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய சஷ்டி பெரிய சஷ்டின்னு சொல்லி 6 நாட்கள் விரதம் இருப்போம் இல்லையா, அந்த அளவிற்கு விசேஷமான பலனை நமக்கு அளிக்கக்கூடியதாக இந்த குமார சஷ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடணும். முருகப்பெருமானை வழிபடும்போது மிக முக்கியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பேர்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், அவர் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக இருக்கின்றார். அதனால் யாருக்கெல்லாம் சத்ருனால் பாதைகள் இருக்கிறதோ அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்காக முருகப்பெருமானை வழிபடலாம். சத்ருன்னு சொல்லும்போது எதிரி என்பதாக பொருள் இருக்கும். எதிரின்னு சொன்னால் அது பல வகையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்று எதிரின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் நோய் நொடி இருக்கிறதோ அதுவும் கூட உங்களுக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான். அதுபோல் வெளியிலிருந்து யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறார்களோ, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய சந்தோஷத்திற்கு தடையாக இருக்கிறார்களோ அவர்களை வென்று வரணும். சொத்து சம்பந்தமான பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அது வழக்காடு மன்றம் வரைக்கும் போயிருக்கிறதோ, அல்லது உங்களுக்கு எதிராக ஏதாவது அவர்கள் இந்த பிளாக் மேஜிக்னு சொல்கிறோம் இல்லையா, ஏவல் பில்லி சூனியம் இது போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறாங்களோ, சூனியம் வைக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது போலெல்லாம் செய்கிறாங்களோ, அதிலிருந்தெல்லாம் உங்களை தற்காத்து கொள்ள முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு துணையாக இருக்கும். முருகர் அப்படின்னு சொல்லும்போது இவர் அப்படியே சிவனுடைய சக்தியாக இருந்து கொண்டு இருக்கின்றார். நேரடியாக சிவனுடைய சக்தி தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறது. அப்போது சிவன் சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், ஆக்கும் கடவுள்னு சொல்கிறதில்ல, அழிக்கும் சம்ஹாரம் செய்யக்கூடிய ஒரு சக்தியாக நம்ம பார்க்குறோம். அது அழித்தல்னா நேரடியாக அதற்கு பொருள் கிடையாது. அந்த ஒரு சக்தியும் முருகப்பெருமானிடத்தில் இருக்குது. அதனால் முருகப்பெருமான் நமக்கு எதெல்லாம் கஷ்டம் பிரச்சனை நினைக்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருக்கார். குறிப்பாக யாருக்கு பயம் இருக்கிறதோ அந்த பயம் போக முருகப்பெருமானை வழிபடலாம். தைரியம் துணிவுன்னு சொன்னாலே முருகப்பெருமான் தான். ஆனால் நிறைய பேர் நம்ம அதை முருகப்பெருமான் கோவப்படக்கூடியவர் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். கோபம் வேறு, தைரியம் துணிவாக இருக்கக்கூடியது வேறு. அப்போ யாருக்கு துணிவு வேணுமோ அவர்களுக்கு அந்த முருகப்பெருமான் துணையாக இருப்பார் அப்படின்றது அர்த்தம். மேலும் முருகர் சொல்லும்போது அவருக்கான விசேஷமான நாட்களில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளானது இருக்கின்றது. அந்த வெள்ளின்னு சொல்லக்கூடிய நாள் எத்தனையாவது நாள்னு பார்க்கும்போது வாரம் தொடங்கிறது ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளின்னு 6வது நாளாக இருக்கும். 6வது திதின்னு சொல்லக்கூடியது சஷ்டியாக இருக்கும். 6வது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிஷம், திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் 6வது நட்சத்திரமாக வரும். அந்த திருவாதிரைன்னு சொல்லக்கூடியது மார்கழி மாதத்தில் வரும்போது ஆருத்ரா தரிசனம் சொல்லி மிக விசேஷமான ஒன்றாக இருக்கிறது. அது ராகுவுடைய நட்சத்திரமாக இருக்கிறது. அப்போ யாருக்கெல்லாம் ராகு சம்பந்தமான தோஷம் இருக்கிறதோ அதற்கும் கூட தீர்வு முருகப்பெருமான் தருவார். ராகுன்னு சொன்னால் சர்ப்பம், பாம்புன்னு அர்த்தம். கேதுன்னு சொன்னாலும் பாம்புன்னு அர்த்தம். ராகு கேது, அப்போ கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. அப்போ யாருக்கெல்லாம் நாகதோஷம் இருந்து கொண்டு இருக்கிறதோ அதற்கு தீர்வாக முருகப்பெருமானை வழிபடலாம். நாகதோஷம் இருக்கிறது, அது ஜாதகத்தில் 1ஆம் இடம் 7ஆம் இடத்துல இருந்தால் திருமண சம்பந்தமான தடையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 2, 8ஆம் இடங்களில் இருந்தால் அது அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியதில் தடை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுன்னு பல அம்சங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அதுபோல் யாருக்கு ராகு திசை அல்லது கேது திசை நடந்து கொண்டு இருக்கிறதோ, அதுபோல் யாரெல்லாம்
வீட்டில் வந்து அடிக்கடி வந்து சர்ப்பம் பாம்பு வருகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அல்லது வந்து அந்த நாகத்தினால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும்படியாக துர்ஸ்வப்பனங்கள் வந்து கொண்டு இருக்கிறதோ, யார் வந்து தெரியாமல் பாம்பு அடிச்சிட்டிங்க உங்களுக்கு தோஷம் இருக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ, அவங்கெல்லாம் முருகப்பெருமானை பூஜித்தாலே போதுமானது. அந்த நாகதோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அம்சம் வந்து கிடைத்துவிடும். இப்படி முருகப்பெருமான் வழிபாடு நம்ம செய்யும்போது நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு யோகமானது நமக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு சஷ்டி, அதனால் முருகப்பெருமானை நம்ம வழிபடலாம். அடுத்து இன்றைய நவக்கிரக நிலை. ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் குரு, கடகராசியில் புதன், சிம்மராசியில் செவ்வாய் கேது சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இது இன்றைய நவக்கிரக நிலை. இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய நாளாக இருக்கும். இது வந்து சுக்லபக்ஷம், வளர்பிறை காலம். வளர்பிறையில் சந்திரன் 5ஆம் இடத்திற்கு வந்தாலும் பலனை தருவார். பொதுவாக சந்திர பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. சந்திர பலம் பெறக்கூடிய ஸ்தானங்களில் சந்திரன் வரும்போதெல்லாம் நமக்கு நல்லது நடக்கும். அதில் இன்னொரு உட்பிரிவாக வளர்பிறையில் எங்கெல்லாம் வந்தால் அவர் வந்து நமக்கு பலன் தருவார், தேய்பிறையில் எங்கெல்லாம் வரும்போது பலன் தருவார் என்பதாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதில் இன்றைய நாள் வளர்பிறை சந்திரன் 5ஆம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கின்றார். அதனால் இன்றைய நாள் அனுகூலமான நாள். என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக கல்வி சம்பந்தமான அனுகூலமானது உங்களுக்கு உண்டாகும். படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் வந்து சிறிய பிள்ளைகளாகத்தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பெரியவர்கள், மத்தியம வயதில் இருக்கக்கூடியவர்கள், வயோதிகர்கள், யாராக இருந்தாலும் நீங்கள் படிக்கிறீங்களா, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நிறைய முறை வந்து கஷ்டப்பட்டு மீண்டும் மீண்டும் தேர்வை எழுதி படிக்கக்கூடிய பிள்ளைகள்னு பார்க்கும்போது, பொதுவாக இந்த ஆடிட்டர் ஆகிறதுக்காக சிஏ பண்ணுறவங்கள சொல்லுவோம். இப்போ வந்து நீட் வந்து நிறைய பேர் வந்து மீண்டும் மீண்டும் அதற்காக கோச்சிங்லாம் போய் படித்து எழுதக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க. அரசு தேர்வுகள் யாரெல்லாம் எழுதுகிறீங்களோ அவங்க மீண்டும் மீண்டும் நிறைய முறை எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் அதுபோல் பிஹெச்டி செய்யக்கூடியவர்கள், அதற்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வரணும், பிறருடைய உதவியும் கூட தேவைப்படும். இப்படி யாரெல்லாம் படித்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கும். இன்றைய நாளில் அந்த கல்வியை சிறக்கணும் சொல்லி முருகப்பெருமானை வழிபட்டு நீங்கள் படிக்க தொடங்குங்க. கட்டாயம் இந்த முறை தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைக்கு குடும்ப ஒற்றுமை சந்தோஷம் மேலோங்கும். பரணி நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கை கடைபிடிக்கணும். இன்றைய நாளில் வேலை ஃபஸ்ட்டு, ஓய்வு நெக்ஸ்ட்டு, அப்புறம்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கணும். அதாவது முதல்ல உங்களுடைய கடமை என்ன, இன்றைய கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். பொழுதுபோக்குன்றதை கொஞ்சம் வந்து ஒத்தி வைக்கணும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. குறிப்பாக அந்த அரசு தேர்வுகள் சம்பந்தமான முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது அனுகூலம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாளில் வீடு கட்டக்கூடிய பணி உங்களுக்கு நல்ல பலாபலனை ஏற்படுத்தும். வீடு வந்து கட்டக்கூடிய ஒரு நிலையில் இல்லை, கட்டப்பட்ட வீட்டையே வாங்கணும் இந்த முயற்சியில் இருக்கிறீங்க, உங்களுக்கும் அனுகூல பலனானது ஏற்படும். ஒன்று, ராசியில் சுக்கிரன் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். ரெண்டாவது, 4ஆம் பாவத்தில் வளர்பிறை சந்திரன் செவ்வாய் கேதுடைய சேர்க்கை. அப்போ இந்த இடத்துல கேது இருக்கார். அப்போது பூர்வீக இடத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, அதற்கான முயற்சியை செய்யலாம். செவ்வாய் இருக்கார், நீங்கள் வாங்கிய மனையில் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, அதை செய்ய முடியும். சந்திரன் அங்கே வளர்பிறை சந்திரனாக இருக்கார், சுக்கிரன் சாரத்தை பெற்றிருக்கின்றார். அப்போ கட்டிய வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதற்கான அனுகூலம் இருக்கிறது. இப்படியாக வீடு சம்பந்தமான யோகம் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய நாள் இந்த நாள். குறிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு வங்கியில் நீங்கள் கடனுக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீங்க, எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மேலாளர் வந்து கையெழுத்து போட்ட வேலை நடந்துடும், இன்றைக்கு நடக்கும். இதுபோல் ஒரு அரசு பணி நடக்கணும், இன்றைய நாள் நடக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. ஒரு முக்கியமான நபர், அவர் வந்து ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், உங்களுக்கு அவர் மூலமாக இன்றைக்கு நல்லது நடக்கும். ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு அனுகூல பலன் ஏற்படும். குறிப்பாக திருமண விஷயங்களில் சாதக பலன் ஏற்படும். திருமணம் சம்பந்தமாக எதற்குன்னு காரணமே தெரியாமல் நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்கள், உங்களுக்கு அந்த மன வாழ்க்கை அமையறதுல பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு அதற்கான தீர்வு தெரிய வரும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருக்கணும். அவசரம் பதட்டம்
அல்லது வந்து கோபம். இதை மட்டும் நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டியது இந்த நாளில் அவசியமாக இருக்குது. அப்படி தவிர்த்து நிதானமாக இருக்கும்போது நல்ல பலன் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கு தைரியசாலியாக இருப்பீங்க. எதையும் துணிந்து நீங்கள் செய்ய முடியும். உடல் பலம் இருக்கக்கூடியவர்களுக்கு மனதில் பலம் இருக்காது. மனோதிடம் இருக்கக்கூடியவர்களுக்கு உடலில் பலம் இருக்காது. ரெண்டுமே இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான். அப்படி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்றை முயற்சி செய்யணும், ஒரு இலக்கு இருக்குது, ஆனால் அதை செய்யறதுக்கு தயங்குறீங்க. அது நல்ல காரியம் அப்படி சொன்னால் இன்றைய நாள் அதை செய்ய முடியும். இந்த துறையில் தான் நான் படிப்பேன், கடன் வாங்கியாவது படிப்பேன், படிச்சுட்டா நான் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிடுவேன். இன்றைய நாளில் அந்த முடிவை நீங்கள் எடுக்க முடியும். பிஸ்னஸ் பண்ணுறது சம்மந்தமான முடிவை நீங்கள் எடுக்க முடியும். வெளிநாடு பயணம் செய்கிறதுக்கான முடிவை எடுக்க முடியும். திருமண விஷயத்தில் இதுதான் சொல்லி உறுதியாக இருக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. இப்படியாக இன்றைய நாள் துணிவின் மூலமாக உங்களுடைய இலக்கை அடைவதற்கான ஆரம்பம் ஏற்படுகிறது. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் துணிவாக இருக்கணும், ஆனால் குருட்டு தைரியம் ஆகாது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் ஏற்படவிருக்கிறது. தடைகள் நிறைய இருந்து அதனால் உங்களுக்கு வந்து அடைய வேண்டியதை அடைய முடியல அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் அந்த தடைகளானது விலகப் போகிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆனால் அறிவாற்றலோடு திகழணும், அனுபவம் பெற்ற செயல்களை இன்றைக்கு செய்யணும். புது முயற்சிகளை புது வேலையை செய்யும்போது உடன் வந்து தகுந்த நபருடைய துணை இருக்கும்படியாக பார்த்து கொள்வது நல்லது. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளில் பண வரவை எதிர்பார்க்கலாம். ராசியில் புதன் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். 2ஆம் பாவம் வலுக்கிறது, அங்கே 3 கிரகங்கள் இருக்கின்றது. அதனால் யாரெல்லாம் வந்து ஓன் பிஸ்னஸ் செய்து வியாபாரம் செய்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, செய்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு பலன் கிடைக்கும். யாரெல்லாம் வந்து இப்போது ஒரு வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் பார்ட் டைமாக இன்னொரு வேலை செய்யணுன்ற ஆசை இருக்கிறதோ, இன்றைக்கு அதற்கான விஷயங்களை திட்டமிடலாம். ஏற்கனவே திட்டமிட்டவர்கள் அதை வந்து இன்றைய நாளில் செயல்படுத்த தொடங்கலாம். ஏற்கனவே அப்படி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அதை இன்னமும் கூட அபிவிருத்தி செய்யலாம். உங்கள் முயற்சியின் பேரில் உங்களுடைய பண வரவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சால சிறந்த பலன் கிடைக்கும். ஏதோ ஒரு புண்ணியம் உங்களுக்கு துணையாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். எப்படி பார்க்கறது? ஏதோ ஒரு தர்மம் பண்ணுங்கள், யாருக்கோ ஒரு உதவி பண்ணுங்கள், அவர்கள் மனம் குளிர்வார்கள், உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அது இன்றைய நாளில் தேவைப்படுகிறது. பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் அனுகூல பலனை பெற முடியும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும், நல்ல செய்தி கிடைக்கும், கொஞ்சம் உயர முடியும், மன தெளிவும் துணிவும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து சாதகமாக இருக்கும். ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், சண்டை சச்சரவுக்கு ஆட்படக்கூடாது. நீங்கள் எதிர்பாராமல் ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட சுமூகமாக அதை வந்து நீங்கள் வந்து அணுகணும். கோபத்தோடு எதையும் இன்றைக்கு செய்வதை தவிர்க்கிறது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நாளில் திருமண விஷயங்கள் சாதகமாக இருக்கும். ராசியில் சந்திரன் செவ்வாய் கேது 3 கிரகங்கள் இருக்கும்போது 7ஆம் இடத்துல ராகு சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அந்த ராகுவிற்கு குரு பார்வை கிடைக்கிறது. சுக்கிரன் வந்து கேந்திர பலம் 10ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அதனால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். திருமண விஷயத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. குடும்ப நபர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து முரண்பட்டு செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் அந்த பிரச்சனை சரியாகும். குடும்ப நபர் அனைவரும் சேர்ந்து ஒரு மனதாக முழு மனதாக திருமண விஷயங்களில் முடிவு செய்யலாம். அதனால் திருமண விஷயம் பற்றி எல்லோரும் அமர்ந்து பேசலாம். அதுலேயும் கோவிலுக்கு சென்று வழிபாடெல்லாம் செய்து அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து திருமண விஷயங்களை பற்றி பேசும்போது சரியான முடிவை எடுக்க முடியும். மக நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கு மகத்தான பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதானம் கவனம் தேவை. இது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபட்டு நாள் தொடங்கிறது நல்லது. உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும். குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் பெரிய நபர்கள், பெரிய மனிதர்கள், செல்வாக்குள்ளவர்கள் இவர்களிடத்தில் உதவி கோருவதோ, இவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகூலம் ஏற்படுவதற்காக முயற்சிப்பதோ கட்டாயம் இது உங்களுக்கு பலன் தரும். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வந்து செலவு ஏற்படும், பிரயாணம் செய்ய வேண்டியதாக இருக்கும், கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும், ஆனால் பலன் கிடைத்துவிடும். பாக்யாதிபதி சுக்கிரன்
பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். லாபஸ்தானத்தில் ராசிநாதன் புதன் சஞ்சரித்து கொண்டு இருக்கார். ஜீவனஸ்தானம் வலுத்து இருக்கிறது குரு மற்றும் சூரியனால். இப்படி இருக்கும்போது 12ஆம் பாவத்தில் 3 கிரகங்கள்ன்றதுனால இந்த பலனெல்லாம் அடையிறதுக்கு கொஞ்சம் மெனக்கிட வேண்டியது இருக்கும். அதிகமாக உழைத்து அதிகமாக முயற்சித்து பலன் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது. இந்த நாளில் உயர் அதிகாரி முதலாளி உங்களை மெச்சுவார், உங்களை பாராட்டுவார். உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவரிடத்திலிருந்து சலுகைகள் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்கிறது. அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கிறது. நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போனாலும் கூட அங்கே நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தங்கிறதுக்கு கிடைச்சிரும். நல்ல ஒரு நபர் துணையாக இருக்கிறதுக்கு கிடைத்து விடுவார். அப்படியாக இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது. நண்பர்களோ அல்லது புது நண்பர்கள் கிடைக்கிறதோ, ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்களால் நல்லது நடக்கிறதோ இந்த நாளில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிக்கணும். வேலை அதிகமாக இருக்கும், நிறைய செலவு பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா, அதற்காக மனம் தளர்ந்து விடக்கூடாது. உறுதியாக இருந்து நீங்கள் இன்றைய நாளின் கடமைகளை செய்யும்போது கட்டாயம் பலன் சேரும். துளாராசி அன்பர்களே, இந்த நாள் நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. சுப செய்திகள் சேரும். சுப காரியம் தொடங்குறது சம்பந்தமாக பேசலாம். கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்க முடியும். பெற்றோரும் பிள்ளைகளும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க முடியும். ஜென்ரேஷன் கேப், அவங்க சொல்கிறது உங்களுக்கு ஒத்து வரல, நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியவே இல்லை. இந்த பிரச்சனையெல்லாம் இன்றைய நாளில் சரியாகும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் சந்தோஷம் இருக்கும். வேலை பார்த்தாலும் கூட உற்சாகமாக இருப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கூட உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும்போது யாரெல்லாம் அதற்கு காரணமாக இருந்தார்களோ, கஷ்டப்பட்டார்களோ உங்களுடைய வேலையாட்கள், அவர்களுக்கும் கூட ஏதோ நல்லது செய்யணுன்ற எண்ணமானது உங்களுக்கு ஏற்படும். பிறரை மகிழ்வித்து மகிழ்வது தான் மிகப்பெரிய சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இன்றைக்கு நீங்கள் செய்ய முடியும். உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெறுவீர்கள். நீங்கள் நற்பலன் பெறும்போது பிறருக்கும் கூட ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெற முடியும். தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும். இழந்த விஷயங்களை மீண்டும் அடைய முடியும். ஏதாவது உங்களுக்கு மனதில் சஞ்சலம் பயம் இருந்தால் அது இன்றைக்கு தெளிவாயிடும். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால் செய்ய முடியும். விருச்சிக ராசி அன்பர்களே, வேலை கிடைக்கக்கூடிய நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். விருச்சிக ராசியிலிருந்து யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ கட்டாயம் இப்போ வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அஷ்டமத்தில் குரு இருக்கார், குருவோடு சூரியன் இருக்கார். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வேலை இருந்து கூட அது வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை அதை செய்ய முடியாத நிலை இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு இதெல்லாம் சரியாகும். சுக்கிரன் ராசியை பார்த்து கொண்டு இருக்கார். ஒரு சுபர் பார்வை ராசிக்கு கிடைக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நம்ம ராசிக்கான பலன்களை சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். லக்னம் அப்படின்னு வரும்போது தான் இந்த லக்னத்திற்கு அவர் முழுமையான சுபரா அசுபரா மாரகாதிபதி தானா அப்படின்ற முடிவெல்லாம் நம்ம செய்ய முடியும். அப்போது ராசிக்கான பலன்னு சொல்லும்போது அதில் சுபர் சுக்கிரன் அவர் ராசியை பார்க்குறார். ஆட்சி பலம் பெற்றிருக்கார். ஜீவன பாவம் வலுத்து இருக்கிறது. செவ்வாயும் கேதுவும் சந்திரனும் சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது வேலை மூலமாக பணம் வரணும். சுக்கிரன் ராசியை பார்க்குறார். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சந்தோஷம் அடையணும். அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு வேலை பிஸ்னஸ் சம்மந்தமாக பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாகும். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக இன்றைய நாளில் நல்ல பலனை நீங்கள் அடைவீர்கள். ஒரு சில பேருக்கு பிள்ளைகள் துணையாக இருப்பார்கள். அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது. சொத்துக்கள் மிகப்பெரிய அளவில் இருந்தது, ஆனால் அதெல்லாம் நான் இழந்து விட்டேன் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இழந்த சொத்துக்களை மீண்டும் அடைய முயற்சிக்கலாம். அல்லது இழந்ததை விட 10 மடங்கு என்னால் சம்பாதிக்க முடியும், நான் சம்பாதிச்சு காட்டுறேன் என்ற முடிவை எடுக்க முடியும். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உடன் பிறந்தவர்களிடத்தில் உதவி தேவைன்னு சொன்னால் கேட்கலாம். அக்கம் பக்கம் வசிக்கக்கூடியவர்களிடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சுமூகமாக சரி செய்ய முயற்சிக்கலாம். இதெல்லாம் பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டி கிடைப்பார். பொதுவாக தனுர் ராசின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் அதிகமாக இருக்கும். பிறருடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஈஸியாக தீர்வு சொல்லிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் முடிவெடுக்க முடியாமல் திண்டாடுவீங்க. அப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு ஒரு குரு கிடைப்பார்.
9ஆம் பாவம் வலுத்திருக்கின்றது. குரு ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு பிறரால் ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கணும் அப்படின்றது இருக்குது. அதனால் யாருக்கெல்லாம் வந்து ஒரு அட்வைஸ் தேவையோ, ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில் ஒரு தீர்வு தேவையோ, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறதோ, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல பலனானது ஏற்பட போகிறது. மூல நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையான பலன் தரக்கூடிய நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போது உயர்கல்வி பயில்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால், பயில விரும்புகிறீர்கள்னு சொன்னால் அதற்கான அனுகூலம் கிடைக்கும். பதவி உயர்வு தேவைன்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு நிதானம் கவனம் தேவை. ஆகார நியமம் தேவை. ஆகார நியமம் நம்ம சொல்கிறது என்னென்னா, நமக்கு தேவையான உணவை நம்ம சாப்பிட்ணும். புது உணவுகள் புது இடத்துல சாப்பிட்றோன்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டைமுக்கு சாப்பிட்ணும். நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் வயதிற்கும் நம்முடைய உழைப்பிற்கும் ஏற்றவாறு சாப்பிடணும். இப்படிலாம் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் அது வந்து ஆகார நியமம், டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கு இருக்கிறது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கிறது. இன்றைக்கு யாராவது ஒரு பெரியவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு குரு மகானை சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சித்தர்களை பற்றி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தெரிய வரும். எனக்கு வந்து ஒரு இஷ்ட தெய்வம்ன்றது இல்லை அப்படி சொன்னால் இன்றைய நாளில் உங்களுக்கு அது தெரிய வரும். இன்றைக்கு இது போல் ஒரு மகான் பற்றி, ரிஷி பற்றி, சித்தர் பற்றி தெரிந்து கொள்கிறீங்க, அல்லது ஏதோ ஒரு தெய்வத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தானாக நீங்கள் முயற்சிக்காமல் தெரிய வருகிறது என்று சொன்னால் அவங்க தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம். மகர ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் தொடர்கிறது. 8ஆம் இடத்துல சந்திரன் கேது செவ்வாய் 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் இன்றைய நாளில் நிதானம் கவனம் தேவை. 8ல் சந்திரன் இருக்கும்போது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, சந்திராஷ்டமத்திற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்லாம் பார்க்கும்போது, 8ல் சந்திரன் சொன்னால் நீங்கள் வந்து மிகப்பெரிய சவாலான வேலைகளை செய்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். வழக்கமான வேலைகளை செய்யலாம். மிகப்பெரிய விஷயங்களில் முடிவு எடுக்கணும்னு சொன்னால் இன்றைய நாளில் எடுக்கிறத தள்ளி வைக்கலாம். உங்களுக்கான முக்கியமான ஒரு பொருள் வாங்கணும், இன்றைய நாள் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அதை வந்து நாளைக்கு மறுநாள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கலாம். அதாவது தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை வந்து போஸ்ட்போன் பண்ணலாம், கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். பரிகாரம் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய வீடாக இருக்கிறது. அங்கே சந்திரன் இருக்கார். அவர் வந்து இன்றைய நாளில் சுக்கிரனுடைய சாரத்தை பெற்று இருக்கின்றார். செவ்வாய் மற்றும் கேதுவோடு சேர்ந்து இருக்கின்றார். அதனால் இன்றைய நாளில் சந்திராஷ்டமத்திற்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கான விரத நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது சஷ்டியாக இருக்கிறது. முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது. உங்களுக்கு என்ன அபிஷேகம் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை கொண்டு போய் கொடுத்து அபிஷேகம் செய்கிறது, அதை பார்க்கறது, தரிசனம் பண்ணுறது சந்திராஷ்டமத்திற்கான பரிகாரமாக இருக்கும். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய பணிகளை வந்து நீங்கள் முழு கவனத்தோடு செய்யணும். கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. ஒரு வேலையை பிடிக்காமல் செய்யக்கூடாது. திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறர் உங்களுக்கு வந்து அவங்களுடைய வேலையை செய்ய சொன்னாலும், வேலை பளு அதிகமாக இருந்தாலும், வேலை நேரம் நீட்டிக்கப்பட்டாலும் கூட ஏற்றுக்கொள்வது நல்லது. பொதுவாக இன்றைய நாளில் நீங்கள் வந்து தர்க்கம் செய்கிறத தவிர்க்கலாம். அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டம தாக்கம் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். முடிந்தால் விரதம் இருக்கலாம் அல்லது ஆகார நியமத்தை கடைபிடிக்கலாம். தேவையில்லாத வம்பு தும்பு ஏற்படக்கூடிய நிலையில் உடனே அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து வெளியில் கிளம்பிடலாம். அந்த இடத்துல பிரச்சனைக்குள்ளான இடத்துல இருக்கிறத தவிர்த்துட்டா போதுமானது. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரப்போகிறது. எந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்போது, கூட வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு வந்து ஒத்து வரல, ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு பிரச்சனை தராங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த விஷயம் சரியாகும். புதுசாக படிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கம் வரலன்னு சொன்னால் இன்றைய நாளில் வரும். அந்த டீம் ஒர்க், கூட்டு முயற்சி செய்து எல்லாரும் சேர்ந்திருந்து படிக்கலாம், எல்லாரும் சேர்ந்திருந்து வேலை பார்க்கலாம், ஜெயிக்கலாம். இந்த பலனானது ஏற்படும். திருமணமான புதிதில் கணவன் மனைவிக்கு வந்து அந்த அளவிற்கு வந்து இணக்கம் வரல, ஒருத்தருக்கு ஒருத்தரை பற்றி புரியலை, ஒருத்தருடைய விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை, இது போல் விஷயம்லாம் இருந்தால் இன்றைக்கு அது சரியாகும். இன்றைய நாள் உங்களுக்கு எதிராளிகள் யாரோடு நீங்கள் சேர்ந்து இருக்கிறீங்களோ அவங்களோட ஒரு இணக்கமானது ஏற்படும், ஒரு புரிதலானது ஏற்படும், ஒரு ஒற்றுமை உண்டாகும். இதில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் பேசி சமரசம் சமாதானம் போன்ற விஷயங்களை செய்து அந்த ஒற்றுமை என்ற விஷயத்தை இன்றைக்கு பெற முடியும். அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய எதிராளிக்கு தகுந்தவாறு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போகிறது நல்லது. எதிராளினா எதிரி கிடையாது, யாரோடு சேர்ந்து நீங்கள் இருக்கணுமோ அவங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கொள்வது நல்லது.
சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் கிடைக்கப் போகிறது. இன்றைய நாளில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கக்கூடிய யோகமானது, நல்ல பார்ட்னர் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. அப்படி கிடைத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகளிடத்தில் ஏதோ ஒரு மன கஷ்டம் உங்களுக்கு இருந்தால் அதெல்லாம் நீங்கள் மறந்து சரி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. மீனராசி அன்பர்களே, கடன் சம்பந்தமான பிரச்சனை அதிகமாக இருந்தால் அதற்கான தீர்வு தெரிய வரும். தன்ம சனி காலம் நடந்து கொண்டு இருக்கின்றது. 6ஆம் பாவத்தில் செவ்வாய் மற்றும் கேது, இன்றைக்கு அவர்களோடு சந்திரன் இருந்து சுக்கிரன் சாரத்தை பெற்றிருக்கார். சுக்கிரன் அஷ்டமாதிபதி, இப்போ 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். அதனால் கடனை தீர்க்க நீங்கள் முயற்சி மேற்கொள்ளலாம். உடலுபாதை இருந்தால் அதை தீர்ப்பதற்காக வைத்தியம் செய்து கொள்ளலாம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பலன் தரும். பொதுவாக போட்டிகள் அதிகமாக இருந்தால் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? எதிராளிகளை ஜெயிக்கணும். அப்போது அவர்களை அப்புறப்படுத்தணும், அவர்களை அழிக்கணும், அவர்களை கஷ்டப்படணும்னு எல்லாம் போயிடணும் அப்படின்லாம் போகலாமா? இல்லை. நம்முடைய திறமைகளை வளர்த்து கொள்ளணும். அப்படியாக இன்றைய நாள் நீங்கள் எங்கே போனாலும் வெற்றி பெறுவதற்கு உண்டான அளவிற்கு துறை சார்ந்த அறிவையும் தகுதியையும் திறமையையும் வளர்த்து கொள்ளணுன்ற எண்ணம் பிறக்கும். அதற்காக கடுமையாக முயற்சித்தால் தான் அது கை வரப்பெறும். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செய்கிறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் சேரும். ஆனால் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகின்றது. இன்றைய நாளில் உங்களுடைய வசதிகளை மேம்படுத்தி கொள்ளலாம். ரேவதி நட்சத்திர அன்பர்கள் சாதக பலனை பெறக்கூடிய யோகமானது இருக்கின்றது. யாரோ உங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, குடும்பம் சொன்னால் உடன் பிறந்தவர்கள் உதவுவார்கள், வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்கக்கூடியவங்க, உறவினர்கள், யாரோ ஒருத்தர் நண்பர் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வார். அதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நாளைய விசேஷம், நாளைக்கு ஆணி திருமஞ்சனம், மிக விசேஷமான சிவபெருமான் நடராஜ பெருமானை வழிபடுவதற்கான அற்புதமான ஒரு நாள். நாளைய நாளில் யாருக்கெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று நடராஜ பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்டுகளிக்க பேரு பாக்கியம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆணி திருமஞ்சனம் சம்பந்தமான நிறைய தகவல்களை நாளைய நாளில் நாம் தெரிந்து கொள்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.